அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுனாக்கா எங்கேயோ போய்ட்டு சொல்லுவாங்க. அதே அதிர்ஷ்டம் கெட்டு போச்சுனாக்கா எங்கே இருந்தவங்க கீழே வந்துடுவாங்க. இதை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம், சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். முகமே முகப்பு, முகப்புக்குள் ஒரு அகப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அகப்புங்கிறது தான் பார்த்திங்கன்னா அகப்பூ. அது வந்து தாமரையுமே இருக்கும். அந்த அகப்பூவை நம்ம மலர வைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் சூப்பரான ஒரு மேட்டர். மஞ்சள் பச்சை கற்பூரம் வச்சு மஞ்சள் நூலில் கட்டி வைக்கக்கூடிய இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 வாரம் வரைக்கும் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுனாக்கா எங்கேயோ போய்ட்டு சொல்லுவாங்க. அதே அதிர்ஷ்டம் கெட்டு போச்சுனாக்கா எங்கே இருந்தவங்க கீழே வந்துடுவாங்க. இதை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம், சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையே பார்த்திங்கனாக்கா கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை அனுபவிக்கும் பொழுதோ இல்லை அதுக்கான முயற்சி பண்ணும் பொழுதோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிரத்தை குட்டியாக சில விஷயங்கள் நம்பி கை வைத்து செய்தோம் என்றால் அந்த அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் விடும். அப்போ அதிர்ஷ்ட காற்று நம்ம வீசப்படும். அதாவது காற்று எப்பொழுதுமே வீசிக்கிட்டு தான் இருக்கும். அந்த புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, இழுக்கக்கூடிய அந்த அப்சர்விங் பாயிண்ட், அது நமக்கு தேவைப்படும். அதுதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் வந்து முழிக்கணும். நீங்கள் இதை சொல்ல கேள்வி கேட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்குன்னா அவனுக்கு நேரம் சரியில்லையா, ஸ்டார் ஓப்பன் ஆகலையா, அவனுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் வரலையா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தும் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் கண்மூடி இருந்தால் ஸ்டார் அந்த ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அந்த கண் திறப்பதற்கான ஒரு விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கான சின்ன ஒரு கட்டு, அதாவது இந்த கட்டு அப்படிங்கிற விஷயம் உடல் கட்டாகவும் இருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா மந்திர கட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தனுக்கு பிளாக்காக இருக்கிறது வந்து கட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இறுகி கட்டப்பட்டிருக்கும் கட்டு. அதேமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் உடலை கட்டக்கூடிய கட்டும் இருக்குது. நம்ம அந்த கட்டை பார்க்க போல் உடலில் கட்டி இருக்கும் பார்த்திங்களா, தெய்வ கட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுமாரி உடலை உயிர்கட்டு அதிர்ஷ்டக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்ட கட்டு இருக்கும் சில பேருக்கு, சில பேர் கண் திறக்காமல் மூடி இருக்கும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம செய்து நம்ம அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வீட்டில் கண்டிப்பாக வெற்றிலை இருக்கும். வீட்டில் அவங்க இல்லையா, சாமி கும்பிட்றவங்க வீட்லேயும் இருக்கும். அதேமாதிரி எல்லாம் பக்கத்து கடையிலேயே வெற்றிலை இருக்கும். சரிங்களா? இந்த வெத்தலையில் ஒரே ஒரு வெத்தலையில் விரலி மஞ்சள், அதாவது இந்த லேடிஸ்லாம் குண்டு மஞ்சள் பூசுவாங்களோ அது இல்லை, விரலி மஞ்சள், அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அந்த விரலி மஞ்சள் ஒரே ஒரு பீஸ் எடுத்து அந்த வெத்தலையில் நடுவில் வச்சுக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் 2-3 பீஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே அந்த வெத்தலையை சுருட்டி அதில் ஒரு மஞ்சள் நூல் கட்டி வச்சு வீட்டில் வச்சுருங்க. அப்போது அந்த கட்டி சாமி ரூபில் வச்சுருக்கீங்களா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணணுன்னா குளிச்சுட்டு அந்த வெத்தலையில் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த உள்ள வெத்தலை அதில் உள்ள மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் நூல் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ் நடுவில் இப்படி வச்சா போதும். மூக்கிட்ட உங்களுடைய கை இப்படி இருக்கணும். கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அது உள்ளே இருக்கும். அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி வச்சா போதும். நீங்கள் அதுக்கு மந்திரம் சொல்ல தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. முகமே முகப்பு, முகப்புக்குள் ஒரு அகப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அகப்புங்கிறது தான் பார்த்திங்கன்னா அகப்பூ. அது வந்து தாமரையுமே இருக்கும். அந்த அகப்பூவை நம்ம மலர வைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் சூப்பரான ஒரு மேட்டர். அப்போது உள்ள இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் வெத்திலை இது 3மே சேரும்பொழுது ஒரு இணையான ஒரு சத்து இருக்குது. அப்போ நம்ம ரைட் ஹேண்டில் அதை எடுத்துக்கிட்டு நம்ம பூஜையில் வச்சுருப்போம். அதை கையில் ஒரு தட்டில் எடுத்து அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே இருக்கட்டும். வீட்டுக்கும் நல்லது, நம்ம உயிர் வாழ்கிற இந்த கூட்டுக்கும் நல்லது. நம்ம அதை எடுத்து இந்த கையில் அப்படி எடுத்து இப்படி வச்சுக்கப்புறம் எத்தனை நிமிஷம், சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் உங்களோட பிடிச்சதை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நினச்சதை நினச்சிக்கோங்க, இல்லைன்னா தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இப்படி கையில் வச்சாலே போதும். முகத்தில் இருக்கும் அந்த முகப்பூ மலர ஆரம்பித்தாலே நம்மளுடைய தோஷம் நீங்கிவிடும், கட்டுகள் உடைந்துவிடும். இந்த ஸ்டார் ஓப்பன், ஏன்னா மனுஷனோட ஸ்டார் இங்கே தான் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் எப்படி வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை சுத்த விடணும், சுழல விட வேண்டும். அப்போ என்ன ஆகுது, இப்படி இருக்கிற ஸ்டார் கரெக்டாக எடுத்திங்கனாக்கா அந்த புள்ளிகள்லாம் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்டார் இருக்கும். அதை சுத்த வைக்கிறதுக்கான மூலிகை பிரயோகம் தான் இந்த மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய கட்டை உடைத்து, அதாவது தீய கட்டை உடைத்து கண் திறக்காமல் இருக்கலையா திறக்க வைத்து அதை மலர செய்யும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த முகப்பூங்கிறது தான் முகத்தில் உள்ள அந்த பூ தாமரை மாதிரி இப்படி இருக்கும், அப்படி விரியணும். அவ்வளோதான். இதுக்கு இந்த வகையான ஜாலம், இது வந்து மூலிகை ஜாலம்னு அழகாக சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் செய்து கொண்டு வந்தோம் என்றால் நம்மளுடைய ஸ்டார் ஓப்பன் ஆகும், அற்புதமான ஒரு பேராற்றல் கிடைக்கும். இப்படி இந்த வெற்றிலை மஞ்சள் பச்சை கற்பூரம் வச்சு மஞ்சள் நூலில் கட்டி வைக்கக்கூடிய இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை வாடி போகும். அது ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப காஞ்சி சருகார வைக்க விட வேணாம். 1 வாரம் கழித்து புதுசாக மாற்றிக்கோங்க. இந்த பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த முகத்தில் வைக்கும் போது நெகட்டிவிட்டிலாம் வேறு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து தண்ணியில் போட்டுடலாம்.
அப்போ வாரம் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம அப்படியே வாரம் செஞ்சு வச்சுக்கிட்டே வந்தோம்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயம் தான். இதுக்கு வந்து பெரிய சிரத்து கிடையாது. நம்ம அந்த வெத்தலை காஞ்சிருக்கும், உள்ளக்கூடிய மஞ்சள் நெகட்டிவ்லையும் எடுத்து வச்சுருக்கோம், கற்பூரத்தையும் தூக்கி அப்படியே அந்த ப்ராசஸை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க. புதுசாக செஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வெத்தலையும் புதுசாக ஆகிடுது இல்லையா நமக்கு. ஸோ ஒரு வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 நாள் அந்த வெத்தலை வாடும், கொஞ்சோண்டு காஞ்சிருக்கும், பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் அதிர்ஷ்டத்தையும் தரும், தோஷத்தை நீக்கும், அதிர்ஷ்டத்தை தரும். அப்போது அதிர்ஷ்டம் தரும் மஞ்சள் கட்டுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இது மூலிகை பிரயோகம். இந்த மூலிகை மணி அத்தனையும் இது ஒரு மணினே வச்சுக்கலாம். அந்த காலத்தில் மணி செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஒரு உருண்டையாக செஞ்சு வச்சுட்டு தலையில் வைப்பாங்க, இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடம் ஏன் நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லாமே இந்த ஸ்டார் இங்கே தான் இருக்குது. சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இந்த ஃபேஸ் இஸ் த இண்டஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஃபேஸில் தான் இருக்குது. நீங்கள் உடம்பு சரியில்லைனாலும் மூஞ்சி காட்டி கொடுத்துரும், மனசு சரியில்லைனாலும் இந்த மூஞ்சி காட்டி கொடுத்துரும். ஆக இந்த அகத்தை மலர செய்வதற்கான ஒரு சூப்பரான மெத்தட் தான் இப்போ நம்ம சொன்னது. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? நம்ம செஞ்சு பயன்பெறுவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.